வணக்கம் வீவர்ஸ், எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் கொடுத்துருக்கிற அந்த தலைப்பில் யார் தலைவர்கள் என்று ஒரு தலைப்பு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த தலைப்பில் இவர்கள் தான் நேஷனல் தலைவர்கள், இப்படித்தான் தலைவர்கள் இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமானவர் தான் இந்த 2 நேஷனல் தலைவர்கள். அந்த தலைவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 குழந்தைங்க. அந்த 5 குழந்தைங்களில் கடைசியாக பிறந்தவர் தான் இந்த தலைவர். இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி இருக்குது. இவர் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். ஆனால் ஒரு கொள்கையோடு வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்ப அருமையாக வளர்ந்தார். அவருடைய அப்பா அந்த மாதிரி வளர்த்தார் அவரை. அதை தான் மெயினாக சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அவர் டீச்சிங் கூட பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோட அப்பா அந்த கவர்மெண்ட் வேலையில் டீச்சிங் பண்ண ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டரில் அவங்க அப்பா தான் எப்படி அருமையான கேரக்டராக இருந்தாரோ அதை விட அருமையான கேரக்டராக தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தாரு. அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கப்போ 5 வயசில் அவருடைய அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே அவருடைய அத்தையோட வளர்ப்பில் தான் அவர் வளர்ந்தார். அத்தையோட வளர்ப்பில் வளர்க்கறதுனால அவங்க அத்தை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அவர் நல்ல படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்தார். ஒரு படிப்பு நல்ல முறையில் படிச்சுட்டு இருப்பார். அந்த டைமில் அவர் ஒரு டைம் தன்னுடைய அப்பா கிட்ட எனக்கு இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா பென்ஷன் வாங்கக்கூடியவர். அவர் திடீர்னு அவர் கேட்டதுனால உடனே வாங்கி கொடுக்கறதுக்கான பணம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய மகள்கிட்ட போய் கேட்டிருக்காரு. மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இருந்தாலும் மகள்கிட்ட போய் கேட்டிருக்காரு. மகள்கிட்ட அவர் கேட்குற காசை மகள்கிட்ட இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த நகையை கழட்டி கொடுத்துருக்காங்க. நகையை கழட்டி கொடுத்தோன்னா அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அடகு கடையில் வச்சு அந்த காசை எடுத்து புக்கை வாங்கி தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் பென்ஷன் காசு வந்தோடனே திருப்பி அந்த நகையை கொடுத்துருவார். இது மாதிரி பல தடவை நடந்திருக்குது. அதனால அவங்க பொண்ணு பெருசாக அவங்க அப்பா கேட்குறப்ப பெருசாக அதை எடுத்துக்கல. இன்னொரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. துணி எடுக்க போகிறப்ப ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் தான் கடையில் துணி காட்டுவாங்களாம். அந்த துணியை நம்ம தூரத்துலேருந்து பார்த்து இந்த துணின்னு சொன்னோம்னா அவங்க தூக்கி காட்டுவாங்க. அந்த துணின்னு சொன்னோம்னா அவங்க அந்த துணியை எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் புது துணியை எடுத்து நம்ம தச்சு போட்ட முடியாது. அவங்க அதை கிழிச்சு பழைய துணி மாதிரி தான் கொடுப்பாங்களாம். ஏன்னா அப்படி ஒரு சம்பிரதாயம், அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே நடந்து இருந்துச்சு. இருந்தாலும் அதை வாங்கிட்டு அவர் போட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். பொதுவாக பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெருசானதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதே பாதிப்பு தான் இவருடைய வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. இவர் சின்ன வயசில் நடந்த நிறைய சம்பவங்கள் இவர் வாழ்க்கையில் மனசில் பதிஞ்சிருச்சு. அந்த பதிஞ்ச சில விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் இவருடைய சில போராட்டங்களை செய்யறதுக்கு அந்த விஷயங்கள் காரணமாக இருந்துச்சு. இவர் இதனால் என்ன பண்ணார்னா நல்ல முறையில் படித்து நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் ரொம்ப வைராக்கியத்தோடு படித்து அவர் நினச்ச மாதிரியே எல்லா படிப்பையும் படித்தார். என்னென்ன படிக்கணும்னு நினச்சாரோ எல்லாத்தையும் படித்து அவர் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போனார். அப்போ அடுத்த இன்னொரு தலைவரை பற்றி உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். அவரும் நம்ம நேஷனல் லீடர் தான். அவர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சுதந்திரம் அடையிறதுக்காக ஏகப்பட்ட தலைவர்கள் போராடினாங்க. அப்படி போராடின தலைவர்களில் இவர் முக்கியமான தலைவர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சுதந்திர போராட்டத்தில் எல்லா தலைவர்களும் எல்லாரும் போராடினாங்க. ஆனால் தனித்தனியாக இருந்து போராடினாங்க. ஆனால் இந்த தலைவர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரே குழுவாக வச்சு மொத்தமாக வச்சு போராடினார். அப்படி போராடினதில் பல வெற்றிகளை கண்டடிச்சார். அப்படி பல வெற்றிகளை கண்டடிச்சோன்னே ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணி குறிப்பிட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அப்படி நடத்திக்கிட்டு இருக்கப்ப அந்த போராட்டத்தில் வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டது. வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டோம்னா இவர் தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சு தனக்குன்னு ஒரு ரூட்டை போட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இதில் தான் சுதந்திரம் கிடைக்கும், வெள்ளைக்காரனை இப்படித்தான் நம்ம சுதந்திரம் வாங்க முடியும்னு சொல்லி தெளிவான ஒரு ரூட்டை போட்டு போயிட்டு இருக்காங்க. போராட்டத்தில் அந்த கலவரம் கட்டவிழ்க்கப்பட்டது. அதனால அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு முடிவு முக்கியம் இல்லை, முறைதான் முக்கியம். எனக்கு இந்த போராட்டத்தை நான் நடத்தலன்னு சொல்லி அந்த போராட்டத்தை கலைச்சிட்டு அவர் போயிட்டார். ஆனால் பிற்காலத்தில் பின்பற்றி பல நாடுகளில் சுதந்திரத்துக்காக போராடி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுதான் அவருடைய சக்ஸஸ். நான் சொன்னதை வச்சு 2 தலைவர்களையும் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த 2 தலைவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முதல் தலைவர் சின்ன வயசில்
எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு குறுக்க வந்தாலும் நம்ம அந்த போராட்டத்தையோ பிரச்சனையோ பெருசாக எடுத்துக்காம நம்மளுடைய கடமை என்ன, படிப்பு. இந்த படிப்பை விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் இவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது. இரண்டாவது தலைவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? எந்த விஷயத்துக்கும் நம்ம வன்முறை ஒரு தீர்வாகாது. பொறுமையோட நிதானத்தோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி, இந்த ரெண்டு தலைவர்கிட்டேருந்து இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையை மேலும் மேலும் பல வழிகளில் முன்னேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.